விடியல் காலத்தில் விடுதலை புலிகளின் கொடி அட்டொளி வீசி பறந்த போது அதற்கு கைகட்டி வாய் பொத்தி சேவகம் செய்த புலம்பெயர் தமிழ் முதலாளிகள் இப்போது என்ன செய்கின்றார்கள்? நீங்கள் இலங்கையில இருந்திருந்தால் கூட உங்களுக்கும் கத்தி கம்பியில தொங்கி இருப்பீர்களா எனக்கு தெரியாது. சர்வரோக நிவாரணியாக விடுதலை புலிகளின் தலைவரையோ அல்லது விடுதலை புலிகள் இயக்கத்தையோ குற்றம் சொல்வது முறையற்றது. மக்களுக்கு மலசல கூடங்களை கூட தேவையான அளவுக்கு கட்டி கொடுக்கவில்லை என்று பெரும் குற்றச்சாட்டு. ஆனால் அவர் 1000 கோடியில ராமருக்கு மலசலம் கூட கட்டி வச்சுக்கிறார். சிங்கள உழைக்கும் மக்களும் தமிழ் உழைக்கும் மக்களும் ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு எதிராக அல்லது இந்த உலக வங்கியின் கொடுமைகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விடக் கூடாது என்பதில் இலங்கை அரசும் இந்திய அரசும் இன்றும் கைகோர்த்து செயற்படுகின்றது. அதுக்கான எந்த முயற்சியையும் நீங்கள் மிதந்துரைக்கின்ற தமிழீழ விடுதலை புலிகளோ அது இந்த தலைமையோ மேற்கொள்ளலே. பாராளுமன்றத்தில் முழங்குகின்ற உங்களுடைய பேராசிரியர் இந்துத்வாலாவே சொல்லிவிட்டார் தங்களுடைய சிங்களவர்களுக்கு சொந்தமானது என்று. ஆனால் அதன் பின்பும் தொல்லியல் ஆய்வுகள் யாழ்ப்பாணத்தில் நடந்தது. சமயம் இந்திரபாலாவுடைய அந்த ஆய்வை வெளியில கொண்டு வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் செய்யப்பட்டது. இது போன்ற விடயங்களை நீங்கள் கூறும் இந்த காவிகள் அல்லது இந்தியா வருகிறது தனது நன்மைக்காக ஈழத்தை பிரித்து திறப்போகிறது, நான் தான் முதலமைச்சர் என்று பெயர் தொட்டிக் கொள்ளும் இந்த தத்துவ புத்திஜீவிகள் ஒருபோதும் பேசுவது. இன்னைக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்ட ஆதரவு அளவுக்கு இந்த சமூகத்திலையும் அந்த மக்கள் அவ்வளவுக்கு ஒரு விடுதலை போராட்டத்தை ஆதரித்தார்களான்னு எனக்கு தெரியல. இந்தியாவுடைய தலையீடு, இந்தியாவுடைய வல்லாதிக்க தன்மை, சர்வதேசனுடைய அரசியல், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்க இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்ற நிலைமையோட ஒப்பிடும் பொழுது 1987 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்தும் யுத்தத்தை தொடர்ந்தது பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அந்த யுத்தத்தை தொடர்ந்ததால் தான் விடுதலை புலிகள் நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு தேசிய சக்தி என்ற அடையாளத்தை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் கூட அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கிழித்தறியவில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது எதுபோல் பலஸ்தீன விடுதலைக்காக எகிப்தின் நாசரும் பிற தலைவர்களும் பலஸ்தீன மக்களை புறந்தள்ளி இஸ்ரேலோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது போல இந்த ஒப்பந்தத்திலும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலும் விடுதலை இயக்கங்கள் எதுவுமே பங்கு பெற்றவில்லை. பத்மநாபா அதனை ஆதரித்தார் என்ற குற்றச்சாட்டு உள்ளதே தவிர, அல்லது பத்மநாபாவும் சில இயக்கங்களும் குறிப்பாக INDLF போன்றவை அவர்களுடைய ஆயுதமாக தொழிற்பட்டார்கள், கூலிப்படைகளாக தொழிற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் இவையெல்லாம் முடிந்த பிறகு பத்மநாபா தன்னை சுயவிமர்சனம் செய்து கொண்டார். அது வெளிப்படையாக வரவில்லை. ஆனால் அதை அவர் உயிர் வாழ அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதனை அவர் வெளிப்படையாக செய்திருப்பார் என்னவோ தெரியாது. ஆனால் அவருடைய சுயவிமர்சனப்படி இந்தியா எங்களை பாவித்து விட்டது, ஆனால் இந்தியாவை நாங்கள் பாவிக்க விரும்பினோம். இது போன்ற எக்ஸ்பெரிமெண்டல் அல்லது பரிசோதனை முயற்சிகள் ஊடாக அல்லது இவ்வாறு பரிசோதனை முயற்சிகளை செய்யும் அரசியல் ஞானம் உள்ள தலைவர்களே எங்களுக்கு கிடைத்ததால என்னவோ இந்தியா மிக இலகுவாக தனது மேலாதிக்கத்தை இலங்கை மீது நிலைநிறுத்தி இவ்வளவு அனுபவத்துக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற காலகட்டத்திலேயே 71ஆம் ஆண்டு 1971 JVP கலவரம் நடந்து அதை இந்தியா எவ்வளவு கொடுமையான முறையில் அடக்கின இந்த அனுபவத்தோட தான் நாங்கள் தமிழீழ விடுதலை போராட்டம் துவங்குது. அப்ப கூட பயிற்சி அளித்த இந்திய படைகள் போராளிகளுக்கு சொல்லிக்கிறார்கள். இந்திய அரசு சொல்லல, புலனாய்வு பிரிவு சொல்லல. ஆனால் இந்திய ராணுவம் மிக தெளிவாக சொல்லி இருக்குது, உங்களுக்கு தமிழீழம் எல்லாம் கிடைக்காது, உங்களுக்கு ஒரு மாகாண சபை, ஒரு பட்டின சபை, ஒரு ஏதோ ஒன்று வாங்கி தருவோம். இல்ல, இது சம்பந்தமாக தெளிவான குறிப்புகள் உள்ளது. ரோஹண விஜயவீரா 71ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் கோட்டையில் அடைக்கப்பட்ட போது எங்களது இளைஞர்களும் சத்தியாகிரக தொண்டர்களாக இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு அதே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இரு அணிகளும் பேசி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் ஒரு புறத்தில் JVP என்று அழைக்கப்பட்ட இயக்கம் ஒரு பெருந்தேசிய வெறிகொண்ட இயக்கமாக இருந்தது. அது தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஒரு காலத்திலும் அங்கீகரிக்கவில்லை. மேலும் இலங்கையில் இருக்கின்ற நிறுவனமயப்பட்ட பாட்டாளிகளை இந்திய விஸ்தரிப்புவாதிகள் என்று முத்திரையிட்டு அவர்களை இலங்கையை விட்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற அளவில் செயற்பட்டனர். மேலும் JVP தன்னை ஒரு மார்க்சிய இயக்கமாக அறிவித்துக் கொண்ட போதிலும் அதனுடைய எந்த காலத்திலும் எந்த கால போராட்ட திட்டங்களிலும் அல்லது அனுபந்தங்களிலும் ஏகாதிபத்தியம் எங்களுக்கு ஆற்றிய தீங்குகளில் ஒன்றுதான் இந்த பெருந்தோட்ட பயிற்சிகையும் தமிழ்நாடு போன்ற இடங்களில் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சங்களும் அந்த பஞ்சங்களூடாக இந்த மலையக மக்களை எமது பிரதேசங்களுக்கு மாற்றியது என்பதனையும் அவர்கள் சாதுரியமாக மறந்து விட்டார்கள் அல்லது அறியவில்லை. அதுபோல மறுபுறத்தில் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பதனை நாங்கள் கூர்ந்து கவனித்தால் 13வது திருத்த சட்டத்துக்காக வாதிடுவோர்
இன்றும் பல பொய்களை சொல்லுகின்றனர். சிலர் கூறுகின்றார்கள், கற்றறிந்த நீங்கள் குறிப்பிடுவது போல புரொஃபசர் அல்லது பேருக்கு முன்னாலும் பின்னாலும் பல ஆங்கில எழுத்துக்களை சூடிக்கொள்பவர்கள் கூறுகின்றார்கள், அதில் காணி அதிகாரம் இருக்குத்தானே என்று ஒரு தனிப்பட்ட சந்திப்பில் வாதிடுவார்கள். எங்கே இருக்கின்றது என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தை கணனியில் தரவிறக்கி வாசித்து காட்டினால் உடனடியாக பின்வாங்குவார். நிச்சயமாக காணி அதிகாரம் என்பது கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் காணி அதிகாரத்தை மறுக்கும் பட்சத்திலேயே சிங்கள குடியேற்றங்களை கிழக்கு வடக்கு போன்ற பிரதேசங்களில் தொடர்ந்து நடத்தி அதனூடாக இந்த இன முரண்பாட்டை ஊக்குவிக்கலாம் என்பதில் சிங்கள ஆளும் கும்பல் மிக திண்ணமாக இருந்தது. சிங்கள உழைக்கும் மக்களும் தமிழ் உழைக்கும் மக்களும் ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு எதிராக அல்லது இந்த உலக வங்கியின் கொடுமைகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விடக் கூடாது என்பதில் இலங்கை அரசும் இந்திய அரசும் இன்றும் கைகோத்து செயற்படுகின்றது. அதனுடைய ஆதாரம்தான் அம்மையார் நிர்மலா நிதியமைச்சர் இலங்கைக்கு செல்லும் போதெல்லாம் பெரும் பண முடிப்புகளை வாரி வழங்குகின்றார் பௌத்த மடாலயங்களை திருத்த சொல்லி. அந்த பௌத்த மடாலயங்களை திருத்தும் போர்வையில் தொல்லியல் துறை தமிழ் பிரதேசங்களுக்குள் புகுந்து உள்ள கோயிலை எல்லாம் புத்த கோயில் என்றும் கந்தரோட கூட புத்தருடைய இடம் என்றும் கூறி ஆக்கிரமிக்கின்றனர். சில பேராசிரியர்கள், குறிப்பாக நீங்கள் பேட்டி கண்ட ஒரு பேராசிரியர் குறிப்பிடுகின்றார், கந்தரோடை சம்பந்தமாக பேசும்போது அவர் சொல்லுகின்றார், பௌத்த மதத்தை தமிழர்கள் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பதனை தமிழர்கள் மறுக்கின்றார்கள். இதனை காரணம் காட்டியே கந்தரோடையை அவர்கள் இராணுவ காவல் போட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். அது பொய்யானது. கலாநிதி இந்திரபாலா அவர்களுடைய ஆய்வு கந்தரோடையில் மேற்கொள்ளப்பட்ட போது பாராளுமன்றத்தில் முழங்குகின்றார், உங்களுடைய பேராசிரியர் இந்திரபாலாவே சொல்லிவிட்டார் கந்தரோடை சிங்களவர்களுக்கு சொந்தமானது என்று. ஆனால் அதன் பின்பும் தொல்லியல் ஆய்வுகள் யாழ்ப்பாணத்தில் நடந்தது. குறிப்பாக ஆனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சி நடந்தது. ஆனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சி முடிவுகளின்படி இந்திரபாலாவின் வழிகாட்டலில் இந்திரபாலாவின் மாணவரான பொன்னம்பலம் ரகுபதி அவர்கள் இந்த பௌத்த மதம் ஒரு காலத்தில் தமிழகத்திலும் தமிழ் பிரதேசங்களிலும் பரவி இருந்தது என்றும், பின்பு சைவ மறுமலர்ச்சி காலத்தில் மீண்டும் தமிழகமும் இலங்கையின் தமிழ் பாகங்களும் சைவத்துக்கு மாறியது என்றும் நிரூபிக்கின்றார். ஆக மொத்தத்தில் தொல்லியல் துறை என்ற தொல்லையான துறையை உருவாக்கி இந்த ஆக்கிரமிப்பை சட்ட ரீதியாக செய்வது இலங்கை அரசு என்பது மறக்க முடியாது. அதற்கு இந்திய அரசு மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவி செய்கின்றது. அதனூடாக எங்களுடைய இனப்பிரச்சனையை, அதாவது இங்கு இலங்கையில் ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது என்றால் அதற்கு மதமுலாம் பூசி மத பிரச்சனையாக மாற்றவே இவ்வளவு காரியங்களையும் செய்கின்றார்கள். இதுல ஒரு உண்மை ஒன்று இருக்குத்தானே, அதாவது பௌத்தத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தவர்கள் நிச்சயமாக தமிழர்களா. ஏனென்றால் தங்கமித்த வடநாட்டில இருந்து மாட்டு வண்டிலே இல்லாத காலத்துல பௌத்தத்தை இங்க கொண்டு வந்திருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. தமிழகம் ஒரு காலத்துல பௌத்தமா மாறி இருந்தது, அங்க இருந்துதான் பௌத்தம் இங்க வந்தது. பௌத்தத்துல உள்ள 2 முக்கியமான காப்பியங்கள் தமிழ் 2 முக்கியமான காப்பியங்கள் பௌத்த காப்பியங்கள், சீவக சிந்தாமணி, மணிமேகலை. பௌத்தம் தமிழர்களுக்கும் சொந்தமான ஒரு விஷயம் தான். நிச்சயமாக அவர்கள் அதனை மறுப்பதில்லை. தமிழ் பகுதிகள்ல புத்தர் கோயில்கள் இப்ப இவர்கள் குழந்து தோண்டி நடுறது வேற பிரச்சனை. ஆனா பௌத்தம் இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில தமிழ் மக்கள் வாழ்ந்த மண்ணில புத்தர் வாழ்றது ஒன்றும் பெரிய அதிசயம் அல்ல. ஆனால் தமிழர்களுடைய கலாச்சார விருப்பங்களுக்கு மாறாக தமிழர்களுடைய தேசிய சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டை சிதைத்து இதனை ஒரு மத முரண்பாடாக மாற்றவே இதனை செய்கின்றார். நிச்சயமான உண்மை. நீங்க சொல்றது 100% உண்மை. அதே சமயம் இந்திரபாலாவுடைய அந்த ஆய்வை வெளியில கொண்டு வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் செய்யப்பட்டது. ஆக மொத்தத்தில் இரு இனம் சார்ந்தும் தொல்லியல் துறையை தொல்லியல் துறையாக பேராசிரியர்களும் உள்ளனர். தொல்லைத்துறையாக பேண விரும்பும் பேமெண்ட் கிடைத்த பேராசிரியர்களும் உள்ளனர். நிச்சயமா நான் திருப்பியும் அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் என்றால், நீங்கள் ஒரு இடதுசாரி தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் கிட்டத்தட்ட இருக்கிற பிரச்சனை பெரும்பாலும் ஒரே பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த 2 சமூகங்களும் நீங்கள் ஏற்கனவே முதல்ல சொன்னமா இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தா நாங்கள் இந்த போக்க இந்த திசையை மாத்தி இருக்கலாம். நிச்சயமா இன்றும் கூட அவ்வாறு நடத்துவதுதான் ஒரே வழி. அதுக்கான எந்த முயற்சியையும் நீங்கள் மிதந்துரைக்கின்ற தமிழீழ விடுதலை புலிகளோ அது இந்த தலைமையோ மேற்கொள்ளலே. தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த காலத்தில் கூட சிங்கள மொழியில் ஒரு பத்திரிகையை கொண்டு வர முனைந்தார்கள். விடுதலை புலிகளுடைய அந்நேர முன்னணி உறுப்பினராக செயற்பட்ட எங்களுடைய ஈழப்புரட்சி அமைப்பின் தலைவர்களில் ஒருவரான வே பாலகுமாரன் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களில் இந்த சிங்கள ஆட்சியாளர்கள், குறிப்பாக SWRD பண்டாரநாயக்கா போன்றவர்கள் தமிழகத்தில் இருந்து பூசைக்காக அழைத்து செய்யப்பட்ட பூசகர்கள் தான் இன்று சிங்களவர்களாக மாறி இந்த இன ஒடுக்குமுறை வதையை தொடர்கின்றனர் என்று பகிரங்கமாக எழுதினார்கள். இந்த அண்மையில் கூட
பண்டாரநாயக்கா அவர்களுடைய மருமகள் என்று கருதப்பட்ட ஒரு சிங்கள அறிவாளர் இதே விஷயத்தை ஆதாரபூர்வமாக தனது சுயசரிதை ஊடாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனை முகப்புத்தகத்தில் பிரபல கவிஞரும் எழுத்தாளருமான நாகலிங்கம் ஸ்ரீசபேசன் அவர்கள் பரபரசம் செய்தார். இவ்வாறு விஷயங்கள் இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் மேலும் குறிப்பாக மறைந்த விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட நீங்கள் பாத்தீங்கன்னா உலக அரங்குல நடந்த விடுதலை போராட்டங்கள்ல நான் நினைக்கல தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்ட ஆதரவு அளவுக்கு இந்த சமூகத்திலையும் அந்த மக்கள் அவ்வளவுக்கு ஒரு விடுதலை போராட்டத்தை ஆதரித்தார்களான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 95-96% மக்கள் விடுதலை புலிகளோட தான் நின்றுந்தார்கள். அவர்கள் இலகுவாகவே இந்த தமிழ் சிங்கள மக்களை இணைத்து ஒரு போராட்டத்தை கூர்மைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனா அவர்கள் அதை எந்த இடத்துலயும் அது ஒரு வலுவானதா வைக்கல. உங்களை போன்ற இடதுசாரி கருத்துக்கள் நீங்கள் இலங்கையில இருந்திருந்தால் கூட உங்களுக்கும் தந்தி கம்பியில தொங்கி இருப்பீர்களா எனக்கு தெரியாது. இல்லை இல்லை, அந்த சந்தேகங்கள் ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் சாதகமாக நீங்கள் குறிப்பிடும் இந்த வாதத்துக்கு சாதகமாக நடந்த நிலவரங்களை உண்மையிலேயே அதை அறிய விரும்புகிறேன். அது நடக்கல. குறிப்பாக கந்தசாமி பத்மநாபா அவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு வழக்கு தொடர்ந்த போது சிங்கள இளைஞர்களுடன் இணைந்து அரசை கவிழ்க்க சதி செய்தார் என்றுதான் வழக்கு தொடர்ந்தது. அவருடைய சகபாடிகளாக அன்றிருந்த பல சிங்கள தோழர்கள் பின்பு மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்களாக மாறி, ஆலோசகர்களாக மாறி, ஐநா வரை சென்று மஹிந்தவின் தமிழின வேட்டைக்கு துணை நின்றார்கள் என்பது வேறு கதை. ஆனால் இவ்விதம்தான் அன்று இருந்தது. மேலும் இந்திய ஆக்கிரமிப்பு படைகள் இலங்கைக்கு வந்த போது சிங்கள இளைஞர்கள் மத்தியிலும் JVP ஒரு எதிர்ப்பு இயக்கமாக தொழிற்பட்டது. ஆனால் அது தமிழீழ விடுதலை புலிகளுடன் கைகோக்க விரும்பவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு கைகோக்க முடியாமைக்கு முக்கியமான காரணம், இந்தியா இலங்கைக்கு படையெடுத்து வந்தது தமிழர்களுக்கு ஒரு தனி தேசத்தை அமைத்துக் கொடுக்க என்ற பொய் பிரச்சாரத்தில் JVP ஈடுபட்டது. ஆக மொத்தத்தில் விடுதலை புலிகள் ஒரு நேசக்கரத்தை நீட்டினாலும் அங்கு பற்றிக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. மேலும் இந்த நேசக்கரத்தை நீட்டியவர்களில் மிக முக்கியமானவர்களாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் சில தலைவர்களையும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் சில தலைவர்களையும் குறிப்பிடலாம். அவை நீடிக்கவில்லை. அல்லது இன்னும் சொல்ல போனால் இந்திய அமைதிப்படையின் கையாளாக ஒன்றிணைந்த வடகிழக்கு மாகாண அரசை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அமைத்த போது கூட சில சிங்கள இளைஞர் தலைவர்களை அமைச்சர்களாக கூட நியமித்தனர். விதமான ஒரு இணைவுக்கான முயற்சி. ஆனால் இதில் மிக மிக தெளிவற்ற விடயம் என்னவென்றால், இந்த இன முரண்பாட்டின் தோற்றுவாய் எது? இன முரண்பாட்டின் தோற்றுவாய்க்கும் காலனித்துவ சுரண்டலுக்கும் அல்லது ஏகாதிபத்திய சுரண்டலுக்கும் உள்ள உறவு எது என்பதனை மிகச்சிலரே ஆய்வு செய்து வெளிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக எங்களுடைய மூத்த தோழரான தோழர் சுபா அவர்கள் தமிழீழம் வர்க்க ஆய்வு என்ற பேரில் அல்லது உதயசூரியனை உருமும் புலி வென்ற கதை என்ற பேரில் ஒரு கட்டுரையை வெளியிட்டார். அந்த கட்டுரையை விவாதிக்க கூட யாரும் தயாராகவில்லை. அந்த கட்டுரையில் அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார், ஒரு முதலாளித்துவ புரட்சிக்கான அடிப்படை வசதிகள் இருந்த போதிலும் காலனித்துவ சுரண்டல் உபரியை அள்ளிச் சென்றதால் எங்களுடைய தேசம் போலி சுதந்திரத்துக்கு பின்னால் உலக வங்கியின் கடன் பொதிக்குள் அகப்பட்டுக் கொண்டது என்பதனை தெளிவாக்குவார். ஆக மொத்தத்தில் இது போன்ற விஷயங்களை, அதாவது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு கிடைத்த விடுதலை, இலங்கைக்கு கிடைத்த விடுதலையை நாங்கள் சீனத்துக்கு கிடைத்த விடுதலையோடு ஒப்பிட்டு பேச வேண்டும், ஆராய வேண்டும். இது போன்ற விடயங்களை நீங்கள் கூறும் இந்த காவிகள் அல்லது இந்தியா வருகிறது தனது நன்மைக்காக ஈழத்தை பிரித்து தரப்போகிறது, நான் தான் முதலமைச்சர் என்று பேர் தொட்டிக் கொள்ளும் இந்த தத்துவ புத்திஜீவிகள் ஒருபோதும் பேசுவதில்லை. இல்ல, இந்த பிரச்சனை 70ஆம் தமிழீழ விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அரசியல் சூழல் என்றது இன்னும் மாறல, நிச்சயமாக மோசமடைந்திருக்கிறது. அன்றைக்கு இருந்த அதே ஆனால் நாங்கள் அன்றைக்கு பாவிச்ச அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இன்றைக்கும் வச்சிருக்கோம். ஒரு சாரார் மறுசாரார் பெரும்பான்மையானாக்கள் அப்படித்தான் இருக்கிறார். நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு தெளிவான கருத்தியலை வச்சாலும் உங்களுடைய கருத்தாக்கம் என்றது ஒரு மிக சிறுபான்மையினர்கிட்ட இருக்கிறது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கும். வடகிழக்கில் உள்ள மக்கள் மத்தியில் மார்க்சியம் குறித்து அல்லது இடதுசாரி தத்துவங்கள் குறித்து இருக்கும் அலட்சியம் அல்லது வெறுப்பு, குறிப்பாக தமிழீழ விடுதலை தொடர்பாக இந்த இடதுசாரி கட்சிகள் எடுத்த நிலைப்பாடுகள் சம்பந்தமான ஏமாற்றம், இவை காரணமாக இருக்கலாம். மறுபுறத்தில் தங்களது அனுபவங்கள் ஊடாக இந்த காவி கட்டிய சச்சிதானந்தனையோ அல்லது மொழிவரி கவிஞர் காசி ஆனந்தனையோ அல்லது திருநாவுக்கரசையோ அவர்கள் அளவிட்டுள்ளனர், இனங்கண்டுள்ளனர். அதற்கு ஆதாரம் தான் அண்மைய ஜோ கர்ணனின் கட்டுரை. அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் தான் இருந்தவர். அவர் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியிலேயோ அல்லது
விஸ்வானந்த தேவாவின் நிலையத்திலோ இருந்து வரவில்லை. ஆக மொத்தத்தில் மக்கள் தங்கள் அனுபவங்களூடாக நிச்சயம் கற்றுக்கொள்வார்கள். எங்களுடைய வேலையெல்லாம் சரியான விடயங்களை பேசுவதும் சரியான விடயங்களை எதிரொலிப்பதும் தான். ஆக மொத்தத்தில் மக்கள் சரியான வழிகாட்டலுக்காக காத்திருக்கின்றார்கள். விஷயங்கள்ல நாங்கள் உடன்பட்ட கொண்டாலும் எனக்குள்ள இதே என்னென்றால், இப்ப இந்த யுத்தம் நடந்து முடிவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆகிட்டது. நாங்களும் பல்வேறு பக்கத்திலேயும் பல்வேறு விவாதங்களும் நடக்குது. தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை உண்டு. ஆனா அவர்கள் எல்லாம் சேர்ந்து செயற்படணும் அல்லது ஒரு ஒருங்கிணைந்த போராட்டத்தை நடத்தணும். ஆனா இது வரைக்கும் 15 ஆண்டுகள்ல இதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இருக்கிறதாக கூட தெரியல. இன்றைக்கு மக்கள் பல்வேறு கோணங்களையும் இன்னும் பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இலங்கையை பொறுத்தவரை இன ரீதியாக பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத ரீதியா வடமாகாணத்தை பொறுத்தவரையில இன ரீதியா, மத ரீதியா, பிரதேச ரீதியாக, சாதிய ரீதியாக பிளவுகள் அதிகரித்துக் கொண்டேதானே வருகிறது. எப்போதும் ஒரு பெரும் போராட்டம் தோற்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் வரும் 20 ஆண்டுகள் பிற்போக்கு தலைவிரித்தாடும் காலமாக இருக்கும் என்பது தோழர் லெனின் அவர்களுடைய மேற்கோள். அந்த போராட்டம் கூட இதுகளை மறைக்கிறதுக்கு பெரிதாக எந்த நடவடிக்கை, இதுகளை ஒரு அளவுக்கு அமர்த்தி வச்சிருந்ததை ஒழிய என்னன்னா இந்த போராட்டத்துக்கால வந்த பல பேர் தான். நிக்சன் போன்ற ஒரு சிலரை நீங்கள் சொல்றீங்க. ஆனா இந்த போராட்டத்துக்கால வந்தவர்கள் நிக்சனை நான் சொல்லவில்லை, நான் சொன்னது ஜோ கர்ணனை. ஆனால் நபர்களை விட்டு விடுவோம். ஆனால் விடுதலை புலிகள் என்பதும் எல்லா இயக்கங்களை போலவும் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினுடைய சத்தியமாக இலங்கையில் விடுதலை புலிகள் மீது விமர்சனம் வைக்கிறதுக்காக மற்றவர்கள் எல்லாம் வந்திருந்தா பாலும் தேரும் இல்லை. அவர்கள் சிலவேளை இதிலும் பார்க்க மோசமானவர்களாகவும் இருந்திருக்கலாம். நிச்சயமாக அந்த சமூகத்தின் ஒரு விளைவுதான். மேலும் மேலும் விடுதலை புலிகளுடைய ஜனநாயகமின்மை குறித்து எழுதப்பட்ட கட்டுரைகளில் முக்கியமாக தோழர் சுபா அவர்களால் எழுதப்பட்ட யுத்த பிரபு பிரபாகரனும் அரசியல் சாணக்கியன் அண்டன் பாலசிங்கமும் என்ற கட்டுரையில் இந்த ஜனநாயகமின்மை என்ற அம்சம் எங்களுடைய சமூகத்தில் தொன்று தொட்டு வளர்ந்து வந்த ஒரு விஷவித்து என்றும் அந்த விஷவிருட்சத்தை விடுதலை புலிகள் எவ்விதம் தாண்ட முடியும் என்றும் அவர் கேள்வி கேட்கின்றார். குறிப்பாக தமிழரசு கட்சி அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருந்த அமதலிங்கம் அவர்கள் தன்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு எதிராக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எல்லோரிடமும் ராஜினாமா கடிதங்களை வாங்கி பத்திரப்படுத்தி இருந்தார். இதுதான் அவருடைய சகபாடியான சிங்கள ஆளும் கும்பலின் தலைவரும் இந்த இன முரண்பாட்டை ஊக்குவித்தவருமான JR ஜெயவர்தன. இன்னும் சொல்ல போனால் விடுதலை புலிகள் மிக ஆதாரமாக காலூன்ற அங்கு ஒரு தேசிய முதலாளி வர்க்கம் இல்லை. இன்னும் நீங்கள் யுத்தத்துக்கு பின்பு ஒரு விஷயத்தை அவதானிக்கலாம். விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளின் கொடி பட்டொளி வீசி பறந்த போது அதற்கு கைகட்டி வாய்பொத்தி சேவகம் செய்த புலம்பெயர் தமிழ் முதலாளிகள் இப்போது என்ன செய்கின்றார்கள்? மஹிந்தவுக்கு ஆலவட்டம் பிடிக்கின்றார்கள். தமிழரசு கட்சியை உடைத்து விட்டேன், 10 லட்சம் கொடுத்து வாங்கி விட்டேன் என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள். இதெல்லாம் எதனை காட்டுகிறது? இவர்களுக்கு எந்த காலத்திலும் தேசிய தன்மை இல்லை. இவர்கள் அமெரிக்க மாமனுக்கோ அல்லது இங்கிலாந்து ராணிக்கோ குடைபிடிப்பவர்கள். இவர்களுக்கு மக்களுடைய விடுதலைக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதோ புலம்பெயர் மக்கள் புலம்பெயர்ந்த போது புலம்பெயர் மக்களுடைய குடும்ப உறவுகளை பேணுவதற்காகவும் அல்லது அவர்களது உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நடத்தப்பட்ட தொலைபேசி உரையாடல்கள் மூலம் இவர்கள் பெரும் செல்வந்தரானார்கள். இன்று அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார்கள்? அந்த மக்களுக்கு சேவை செய்கின்றார்கள். இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் சர்வரோக நிவாரணியாக விடுதலை புலிகளின் தலைவரையோ அல்லது விடுதலை புலிகள் இயக்கத்தையோ குற்றம் சொல்வது முறையற்றது. அதாவது விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிட்டு. ஆனால் இன்றைக்கும் இலங்கையிலையும் சரி, தாயகத்திலையும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகளிலையும் சரி, ஒரு பிரிவு தங்களை விடுதலை புலிகள் என்று அழைக்க முற்படுகிறார்கள் அல்லது தங்களை விடுதலை புலிகள் என்று பிலிம் காட்டுகிறார்கள். ஒரு பிரிவு இல்ல, பல பிரிவு, பல பிரிவுகள் இருக்கு. இப்ப இதை என்னென்று நாங்கள் வித்தியாசப்படுத்துறது அல்லது இவர்கள் அதுல நாங்கள் ஒரு விமர்சனத்தை நாங்கள் பகுத்தாய்ந்து கொள்வோம், பகுத்தாய்வுக்கு உட்படுத்துவோம். ஒரு பிரிவு பாராளுமன்ற பாதையை விடுதலை புலிகள் தங்களுடைய அங்கீகாரத்துக்காக திறந்து விட்டபடியால் பாராளுமன்ற பாதையை பற்றி பிடித்துக் கொள்கின்றனர். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பிரேமதாசா விடுதலை புலிகளின் உதவித் தலைவர் மாத்தையா பேச்சுவார்த்தை நடந்த போது ஒரு பரிச்சாத்த முயற்சியாக சின்பெயின் பரிச்சாத்த முயற்சி போல ஒரு பரிச்சாத்த முயற்சியாக ஈழப்புரட்சி அமைப்பு ஈழவர் முன்னணி என்ற பெயரில் கலப்பை சின்னத்துடன் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறது. 13 உறுப்பினர்கள் பாராளுமன்றம் செல்கின்றார்கள். ஆனால் நிபந்தனையோடு பிரேமதாசா அரசு
6 மாதத்தில் 6வது திருத்த சட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும், மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் பதவிகளை ராஜினாமா செய்வோம் என்று கன்னி பேச்சிலேயே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுபோலவே செயற்படுகின்றார்கள். ஆனால் விடுதலை புலிகளின் காலத்தில் சர்வதேச அங்கீகாரத்துக்காக பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க சென்ற சம்பந்தன், கஜேந்திரகுமார், சின்ன கஜா, பெரிய கஜா என்ன செய்தது? இதிலிருந்து நீங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். விடுதலை புலிகள் மறக்க முடியாத ஏகபோகத்தை சம்பாதித்து தனிப்பெரும் தலைமையாக உருவெடுத்த போது அந்த காட்டாற்று வெள்ளத்தில் சுள்ளிகள், இலைகள், கிருமிகள், நுண்பொருட்கள் ஒட்டிக்கொண்டன. இப்போது நுண்பொருட்கள், கிருமிகள், இன்னொரு ஜந்துக்கள் தங்களுடைய உண்மை கோலத்தை காட்டுகின்றன. ஆனால் இருக்கின்ற யாரையுமே விடுதலை புலிகள் என்று சொல்வது தவறென்று எடுக்கலாம், தவறென்று கொள்ளலாம். நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று அடிக்கடி பாவிக்கின்ற வார்த்தை போலி சுதந்திரம். அதே போல நாங்கள் இந்த புலிகள் என்று தங்களை கூறிக்கொள்வதை போலி புலிகள் என்றுதான் நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு செயல் ஒன்றே வாழ்க்கை, செயலற்ற வாழ்க்கை வாழ்வல்ல என்று வாழ்ந்த ஒரு தலைவனுடைய பெயரை சொல்லிக் கொண்டு ஒரு செயலற்ற கூட்டம் ஓய்வூதியம் நாடியும் பதவிகளை நாடியும் செல்வதனை நீங்கள் நிச்சயமாக அவதானித்திருப்பீர்கள். விடுதலை புலிகள் என்ற பெயரை அவர்கள் பாவிக்க எந்த நாதியும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை என்பதனை நீங்கள் கிரகித்திருப்பீர்கள். அவர்கள் மட்டுமல்ல, இங்க புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களும் கூட. நிச்சயமாக அவர் ஒரு நீங்கள் குறிப்பிட்டது போல என்னை அவர் தந்தி கம்பத்தில் கட்டியிருக்கலாம், மின்சார விளக்கில் தொங்க விட்டிருக்கலாம், அது வேறு வர்க்கம். ஆனால் ஒரு வர்க்கத்தின் தலைவர் என்ற முறையில் செயல் என்பது அவருடைய முழக்கமாக இருந்தது. மற்ற ஈழ விடுதலை தலைவர்களோடு ஒப்பிடும் போது அவர் இந்திய அமைதிப்படைகள் ஆக்கிரமிப்பு படைகளாக மாறிய போது அதனையும் எதிர்கொண்டார். டிக்சித் அவர்கள், அன்றைய இந்திய தூதுவராக இருந்த டிக்சித் அவர்கள் பலாலி விமான நிலையத்தில் அவரை நிறுத்தி, உன்னை நான் ஒரு முதலமைச்சராக முயற்சிக்கிறேன், நீ முட்டாள்தனமாக எங்களோட சண்டைக்கு வருகின்றாய் என்று சுங்கானை பற்றி கொண்டு எச்சரித்த போது அந்த தலைவர் சொன்னார், எனக்காக இதுவரை 600 பேர்கள் தம்முயிரை துச்சம் என மதித்து காற்றோடு காற்றாகவும் கடலோடு கடலாகவும் கலந்து விட்டார்கள் என்று டிக்சிட்டை எச்சரித்தார். இது போன்ற தலைவரை போன்றவா இன்றைய விடுதலை புலிகளின் நாமத்தை உச்சரிப்பவர்கள் செயற்படுகின்றார்கள். அது உண்மைதான், அவருடைய செயல் திறமை என்றது உண்மை. ஆனால் அந்த அரசியல் கிட்டத்தட்ட தமிழ் மக்களுக்கும் எதனையும் சாதித்து விடையிலே என்ற விஷயம் இருக்கு. அது மட்டுமல்ல, ஏனைய தலைவர்களை அழித்தும் இருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழீழ விடுதலை அமைப்புகளை ஆரம்பித்தவர்கள்ல உமாமேஸ்வரனை தவிர மித்த அனைத்து தலைவர்களையும் பிரபாகரன் தான் பலி எடுத்து இருக்கின்றார். அவர்கள் இருக்குதான். அதே தவிர பிரபாகரனும் வெவ்வேறு காலகட்டங்களையும் விட்டு இருக்கின்றார் தான். இந்த அழித்தொழிப்பு என்ற வழிமுறை, இந்த அழித்தொழிப்பு என்ற வழிமுறை ஆங்கிலத்தில் அனிஹிலேஷன் தியரி என்று சொல்வார்கள். இது ஒரு பயங்கரவாத பாதை. இந்த பயங்கரவாத பாதை நக்சல்வாரிகளாலும் கைக்கொள்ளப்பட்டது. அது அவர்களுக்கு பயன் பெறவில்லை. அதனால் தான் நக்சல்வாரி இயக்கம் தோல்வியுற்றது என்று விமர்சனங்கள் உண்டு. நக்சல்வாரி இயக்கம் வெற்றி பெற்றிருந்தால், ஒரு சரியான மக்கள் திரள் பாதையூடாக வெற்றி பெற்றிருந்தால் எங்களுடைய தேசிய சுயநிர்ணய உரிமை மிக இலகுவாக ஈட்டப்பட்டிருக்கும். இன்றைய சிங்களம், இன்றைய தமிழீழம், இந்தியா இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சோவியத் யூனியன் போல ஒரு யூனியன் பிரதேசம் மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் என்று கூட நாங்கள் ஆய்வு செய்யலாம். விடுதலை புலிகளுடைய சாதனை என்னவென்றால், 30 ஆண்டு காலம் ஒரு சிறு தீவின் சிறு பகுதியில் யாரையும் சாராது, உலக வங்கி கடன்களை வாங்காது, அல்லது உலக வங்கி கடன்களை வாங்கி தங்களுடைய சொந்த கஜானாவை நிறைக்காமல் ஒரு தலைவன் மக்களுக்காக போராடினார். அவற்றினூடான படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை இன்று சுமப்பவர்கள் அவருடைய செயலில் எதையாவது பின்தொடரும் பட்சத்தில், அல்லது அவரை போல நிமிர்ந்து நிற்கும் பட்சத்தில் அவரை நாங்கள் பின்தொடரலாம். இல்லாவிடில் மக்கள் அவரை பின்தொடர மாட்டார். நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியில நாங்கள் இதை நிறைவுக்கு கொண்டு வரலாம். விடுதலை சம்பந்தமாகவும் விடுதலை போராட்டம் சம்பந்தமாக முன்னெடுப்பவர்கள் முதல்ல மக்களை நம்பணும், மக்கள் நிலையில இருந்துதான் போகணுமே ஒழிய சர்வதேசத்தை நம்பியோ அல்லது இந்த புலனாய்வு பிரிவுகளை நம்பியோ நாங்கள் விடுதலையை ஒருபோதும் வென்றெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு நாங்கள் எங்களுடைய போராட்டமே ஒரு உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். விடுதலை புலிகளுடைய வழிகாட்டும் தத்துவமாக ரெஜிஸ் டெப்ரேயின் குவிவு மையவாதம் இருந்ததென்றும், அந்த குவிவு மையவாதத்தை பிரபாகரன் அண்ணனுக்கு சொல்லிக் கொடுத்தவர்களும் பின்பு வெளியில் அந்த இயக்கத்தின் மீது மாபெரும் களங்கத்தை, மாபெரும் விமர்சனங்களை வைத்தார்கள் என்பதும் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ரகசியம். ஆக மொத்தத்தில் குவிவு மையவாதத்தின் ஊடாக கட்டப்பட்ட ஒரு இயக்கத்தில், அல்லது மக்களை 30 வருட காலம் அந்த இயக்கம் போராட்டம் நோக்கி இழுத்து வந்தது, அதற்கு முழு முதற் காரணமாக இலங்கை அரசின் கண்மூடித்தனமான அடக்குமுறை இருந்தது என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய மண்ணும் மக்களும் செய்த தியாகம்
விடுதலை புலிகள் ஜேவிபி என்ற 2 இயக்கங்களையும் விடவும் மக்களுக்கு மிகவும் உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய அல்லது உண்மையான உழைக்கும் வர்க்கத்தின் விடுதலையை மீட்டெடுக்கக்கூடிய இயக்கங்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கை தான் சரியானது என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோடு நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரது நல்ல நினைக்கிறேன். மிக விரைவில் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உலகளாவிய பாலஸ்தீன மாணவர் ஆதரவு போராட்டம் போல இலங்கையின் உழைக்கும் வர்க்கம் இணைந்து இந்த உலக வங்கி கொடுமைக்கு எதிராக போராட வேண்டும் என்பதற்காக நாங்கள் செயற்படுவோம். நன்றி. இந்த நீண்ட உரையாடல், நீண்ட விவாதத்துக்குரிய பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.